Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு இறை பிள்ளைகளே, தொடக்கத்திலேயே நான் சொன்ன திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய மறைவுக்காக துக்கத்தில் இருக்கிற நாம் எதிர்நோக்கோடு காத்திருக்க வேண்டிய இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒரு காலம்தான் இந்த ஒரு காலம். அவர் முன்னறிவித்தபடியே திருத்தந்தை ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஒரு நிருபர் உங்கள் உடம்பு சரியில்லை, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கக்குள்ள ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு, நான் இறந்தால் ஈஸ்டர் அது ஆண்டவரோட உயிர்ப்பு பெருவிழாவில் இறந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. அதே மாதிரி அவர் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் நான் தொடர்ந்து இன்றைய மன்னாவில் சொல்லிக்கிட்டே இருந்தேன், தயவு செய்து திருத்தந்தைக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு. நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணாங்க, என் ஃபாதர் உங்களுக்கு எடுத்த உடனே இதே தான் சொல்லுவீங்களா அப்படின்னு. நம்ம ப்ரேயர் பண்ண மாதிரி திருத்தந்தை 38 நாட்களுக்கு பிறகு உயிரோடு நல்ல ஆன்ம உடல் சுகத்தோடு திரும்பி வந்து 1 மாதம் திருச்சபையை வழி நடத்தி பாருங்க. அந்த ஈஸ்டரில் அந்த பாடுகளின் வாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு அல்லது பாடுகள் இறப்பு உயிர்ப்பு, இது ஆங்கிலத்தில் PDRன்னு நாங்கள் சொல்லுவோம், பேஷன் டெத் அண்ட் ரிசரக்ஷன். இதில் இருந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய எண்ணம் மாறக்கூடாது என்பதற்காக உயிரை கையில் பிடிச்சிட்டு கடவுள்கிட்ட அந்த வேண்டுதலை பண்ணிக்கிட்டே இருந்து இயேசு உயிர்த்த அடுத்த நாள் காலையில் அவரும் விண்ணகத்தில் கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று தான் சொல்லணும். இறந்த நேரம் காலை 7:35. குருக்கள் கண்ணீர்கள் எல்லாம் நாங்கள் கட்டளை ஜெபம் சொல்லுகிற ஒரு நேரம். உலகமே கட்டளை ஜெபம் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய ஆன்மா ஒரு சின்ன புறா போல கடவுளிடத்தில் நித்தியத்தில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே உண்மையான ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்தால் இறைவன் எப்படிப்பட்ட ஒரு இறப்பை கொடுப்பார் பாருங்க. வழக்கமாக இறப்பு என்றால் உடைகள் கலர் எல்லாம் மாறும். ஆனால் அவருடைய இறப்பில் அவருடைய இறுதி சடங்கில் எல்லாம் கோல்டு வெஸ்ட்மெண்ட், தங்கத்தாலான வெஸ்ட்மெண்ட் தான் போட்டிருந்தாங்க. அங்கே சோகத்துக்கான இடம் இருந்ததாகவே தெரியல. ஒரு மகிழ்ச்சியாக மன்னகத்தில் இறைவனுடைய தூதர் ஒருவர் வாழ்ந்து ஒரு மாட்சியோடு இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்வாக தான் நம்ம பார்த்தோம். ஆகவே இந்த யூடியூப் அதிகமாக வந்த ஒரு காலத்தில் ஆளுக்கு ஆள் திருச்சபைக்கு தெரிஞ்சவங்க, கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே யூடியூப்பில் ரகசிய வாக்கெடுப்பு முறை, புதிய திருத்தந்தை இவராகத்தான் இருக்க போகிறார் அவரைத்தான் இருக்க போகிறார் அப்படின்ட்டு தேவையில்லாமல் புரட்டுகளை அள்ளி விட்டு கொண்டிருக்கிறார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திருத்தந்தையினுடைய இறப்பு, அந்த இறப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகு கமர்லெங்கோ அப்படி என்கிற அந்த வத்திக்கான் நகரத்தை ஆளுகிற ஒருவர் தான் அதை உலகுக்கு அறிவிப்பார். அதற்கு பிறகு 9 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும். அந்த 9 நாட்களில் 5 அல்லது 6வது நாட்களுக்குள்ள அவருக்கான இறுதி சடங்கு நடைபெறும். அதற்கு பிறகு இறுதி சடங்கிற்கு பிறகு அந்த நொவெந்தியாலே 9 நாள், அதற்கு பிறகு கர்தினால்மார்கள் 80 வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லோருமே ஒன்றாக சேருவார்கள். அதில் வாக்குரிமை பெற்றவர்கள் 80 வயதுக்கு குறைவாக உள்ளவர்கள் தான். மொத்த கர்தினால்மார்களுடைய எண்ணிக்கை 300க்கு மேலே இருக்கிறது. வாக்களிக்க தகுதியானவர்கள் 80 வயதுக்கு உள்ளவங்க 135. இவர்கள் எல்லோருமே தகுந்த தயாரிப்போடு தூய ஆவியாரவிடத்தில் மன்றாடி ஜெபித்து, ஒரு டிசர்ன்மெண்ட் என்று நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம், கடவுளிடத்தில் மன்றாடி ஜெபிப்பார்கள் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக. ஸோ அந்த 135 கர்தினால்மார்களில் ரகசிய வாக்கு நடைபெறும். அதில் ஒரு திருத்தந்தையினுடைய பெயரை, ஒரு கர்தினால் பெயரை எழுதுவாங்க. பிறகு அது எண்ணப்படும். எண்ணி இதுதான் அந்த பெயர்ன்னு சொல்லி அந்த பெயரை எண்ணினதெல்லாம் இந்த கர்தினாலுக்கு இத்தனை வாக்கு, இந்த கர்தினாலுக்கு இத்தனை வாக்கு என்று சொல்லி எந்த ஒரு கர்தினால் 2/3 என்று சொல்லுவார்கள், 135ல் 91 வாக்குகள் எந்த கர்தினால் பெறுகிறாரோ அவர்கிட்ட கேட்பாங்க, இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று. அவர் ஏற்றுக்கொண்டால் அவர் புதிய பெயரை தனக்காக தேர்ந்தெடுப்பார். இப்போ ஃபாதர் ஜான் பால் அப்படின்னு சொன்னால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த பெயரை வச்சுக்க மாட்டார், வேறொரு பெயரை தான் அவர் தேர்ந்தெடுப்பார். அப்போது கேட்பாங்க, எந்த பெயரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு. அந்த பெயரை தேர்ந்தெடுத்த உடனேயே தேர்தலில் அந்த வாக்குறுதியில் வெற்றி பெற்று விட்டால் அதெல்லாம் அந்த வாக்கு சீட்டுகளை சேர்த்து அதில் ஒரு சின்ன ரசாயன கெமிக்கல் சேர்த்து வெள்ளை புகை வத்திக்கான் தேவாலயத்தில்
வெள்ளை புகை வரும், அதோடு ஆலய மணிகள் மங்களகரமாக ஒலிக்கும். அப்படி ஒலித்தால், வெள்ளை புகை வந்தால் திருத்தந்தை நமக்கு கிடைத்து விட்டார் அப்படின்னு சொல்லுவார்கள். வி ஹாவ் அ போப், நமக்கு புதிய திருத்தந்தை கிடைத்து விட்டார் என்று அந்த வத்திக்கானுடைய டீன் என்று சொல்லுவார்கள். அவர் தான் உலகுக்கு அறிவிப்பார். அங்கே இருக்கிற கர்தினால்களிலே வயது மூத்தவர் தான் உலகிற்கு அறிவிப்பார், அவரை அறிமுகப்படுத்துவார். ஒரு வேளை ஒரு நாளைக்கு 4 முறை நடக்கும், காலையில் 2 முறை, சாயந்தரம் 2 முறை, 4லையும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் அந்த வாக்கு சீட்டுகளில் இன்னொரு கெமிக்கல் சேர்த்து கரும்புகை வரும். கரும்புகை வந்தால் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, முடிவு அடையவில்லை என்று தான் சொல்லுவார்கள். அதற்கு தான் இதுதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய 2000 வருஷமாக பாரம்பரியமாக பின்பற்ற வருகிற திருச்சபையினுடைய திருத்தந்தையருடைய தேர்வு முறை. அதனால் ஆளுக்கு ஆள் யூடியூப்பில் இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. எதையும் நீங்கள் நம்ப வேணாம். கத்தோலிக்க திருச்சபையினுடைய அதிகாரப்பூர்வமான தேர்தல் முறை இது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த பாஸ்கு காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை, ஜெயராக்கினி அம்மாவுக்காக நம்ம எடுக்கிற இந்த நவநாள், இவை அனைத்துமே மகிழ்ச்சி, வெற்றி, இவற்றை பற்றி தான் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஜெயராக்கினி மாதாவினுடைய வரலாறு உங்களுக்கு நிறைய ஃபாதர் சொல்லியிருப்பாங்க, இல்லைனாலும் மிக சுருக்கமாக நான் சொல்லிவிடுகிறேன். திருச்சபையினுடைய வரலாற்றில் 13வது நூற்றாண்டு 1208வது ஆண்டு மூரே என்கிற இடத்துல புனித டோம்னிக் அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அவர் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார். காரணம், அவர் ஜெபித்து கொண்டிருந்த வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் ஒரு தப்பிரை, தவறான ஒரு கொள்கை அங்கே நிலவி வந்தது. இயேசுவனுடைய தாய், கிறிஸ்துவனுடைய தாய் அப்படி என்று தியோதோக்கு, இறைவனுடைய தாய், கிறிஸ்துவனுடைய தாய் என்கிற ஒரு வேறுபாடை அன்னை மரியாளிடத்தில் பிரித்து பேசுகிற மாதிரி, அல்லது இயேசுவனுடைய இறைத்தன்மையையும் மனித தன்மையையும் சந்தேகிக்கிற மாதிரி ஒரு தப்பிரை ஒன்று நிலவி வந்தது. இந்த தப்பிரை வேகமாக பரவி கொண்டு வந்த காரணத்தினால் புனித டோம்னிக் ஜெபிக்கிறார். இப்படி கத்தோலிக்க திருச்சபையில் தவறான கொள்கைகளை பரப்பி கொண்டு இருக்கிறார்களே என்று ஜெபிக்கிற நேரத்தில் தான் அன்னை மரியாள் அவருக்கு மூரே என்கிற இடத்துல தோன்றி டோம்னிக் கிட்ட முதலியாக ஜெபமாலையை ஜெபிப்பது எப்படி, இயேசுவனுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் மங்கள வார்த்தையையும் சேர்த்து ஒரு ஜெபமாக, மாலையாக நீங்கள் ஜெபித்தால் இந்த தப்பிரை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகிவிடும், அந்த ப்ராட்டஸ்டன்ஸ் அல்லது சொல்லப்படுகிற தவறான கொள்கைகள் அழிந்து விடும் என்று சொல்லவும், முதலாக வரலாற்றில் விவிலியத்தில் இருந்து எடுக்கப்பட்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து தேவ ரகசியங்களாக, அதற்கு பிறகு விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்ட விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்கிற அந்த முதல் பகுதி, அந்த ஜெபத்தை, கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை முதல் பகுதியாக 10 மணிகளில் மறுபடியும் விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்ட மங்கள வார்த்தை ஜெபத்தையும், 2வது பகுதி அந்த அன்னையிடத்தில் நாம பரிந்துரை ஜெபிக்கிற மாதிரியான 2வது பகுதியையும், 3வது பகுதியாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவது இன்றைக்கு 2வது வாசகத்தில் செம்மறிக்காக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், மாட்சிமையும் மேன்மையும் உமக்கே உரியது அப்படிங்கிற இங்கு சொல்லப்பட்ட அனைத்துமே விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்ட வசனங்கள். இவற்றை வைத்து தான் இன்றைக்கு நாம ஜெபிக்கிற இந்த 53 மணி ஜெபமாலை புனித டோம்னிக் அவர்களால் வரலாற்றில் உருவாக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு இப்போ? இதுதான் வரலாறு, ஜெபமாலை வரலாறு. அதற்கு பிறகு 1571 துருக்கி நாட்டுக்கும் ஐரோப்பாவில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான ஒரு போர், கடல் போர். அந்த கடல் போரில் லெப்பாந்தோ என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல தான் இந்த போர் நடக்கிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தோற்று போகிற ஒரு நிலையில் இருக்கிறார்கள், துருக்கியர்கள் ஜெயிக்கிற ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அப்பொழுது இருந்த திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர், 2 நாளுக்கு முன்னால தான் அந்த பத்திநாதர் அவர்களுடைய விழாவை நம்ம கொண்டாடணும். திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் அவர் என்ன சொல்றாரு, உலக மக்கள் அனைவரையும் கேட்கிறார், தயவு செய்து முழந்தால் இருந்து குடும்பங்களில் ஜெபமாலையை ஜெபித்து கிறிஸ்தவத்திற்கான வெற்றியை நம்ம கொண்டு வரணும், திருச்சபையை நம்ம காப்பாற்ற வேண்டும். அந்த போரில் தோற்று போனா மறுபடியும் துருக்கியர்கள் கிறிஸ்தவ நாடுகளை அழிப்பார்கள், தேவாலயங்களை அழித்து ஒழிப்பார்கள், தரைமட்டமாக்குவார்கள் என்கிற அந்த அச்சத்தோடு இந்த அன்னை மரியாள் திருச்சபையை காக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள்.
கொஞ்ச நேரத்தில் அபாயகரமான செய்தி வருகிறது, துருக்கியர்கள் ஃபுல்லா சூழ்ந்துட்டாங்க அப்படி என்று. அன்புமிக்கவர்களே, ஜெபமாலையை ஜெபித்து அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடியதால் துருக்கியர்களுக்கு சாதகமாக அடித்த காற்று கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக அடிக்கிறது. இன்னைக்கு இருக்கிற கப்பல் மாதிரிலாம் கிடையாது, பாய்மர கப்பல். காற்று எந்த திசையில் அடிக்கிறதோ அந்த திசையை நோக்கி தான் படகுகளை அவங்க செலுத்த முடியும். துருக்கியர்களுக்கு சாதகமாக வீசிய காற்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் படையிலும் சார்பாக வீசுகிறது. துருக்கியர்கள் படைகள் சிதறி ஓடி போயின. கடைசியில் அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் அந்த 1571 நடந்த போரில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த வெற்றியை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கும் வண்ணமாக தான் திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் ஜெயராக்கினி அன்னை என்கிற முதல் பட்டத்தை அன்னை மரியாளுக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கத்தோலிக்க திருச்சபை எப்பப்பெல்லாம் தோல்வி உற்று தளர்ச்சி உற்று இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அன்னை மரியாளை உதவிக்கு அழைப்பது தான் திருச்சபையினுடைய வரலாறு. இதிலிருந்து மருவிதான் திரும்ப நெப்போலியன் காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களின் சகாயியான அன்னை மரியாளை. ஏனென்றால் நெப்போலியன் திருத்தந்தை என்ன பண்றான், குடிச்சிட்டு போய் சிறை வச்சுக்கிட்டு திருச்சபைக்கும் அரசன் நான், பிரான்ஸ் தேசத்திற்கும் அரசன் நான், ரெண்டுத்துக்கும் நான் தான், எனக்கு திருத்தந்தையர்கள் கிரீடம் வைக்க தேவையில்லை, நானே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக வரலாற்றில் திருத்தந்தை கடத்தி கொண்டு போய் அவரை சிறைபிடிக்கிறான். அந்த திருத்தந்தையை வெற்றியோடு திரும்பி வருகிற நேரத்தில் பிரான்ஸ்ல இருந்து இத்தாலி வருகிற வழியெல்லாம் அன்னை மரியாளுக்கு, இந்த வெற்றியின் அன்னைக்கு, திருச்சபைக்கு சகாயம் செய்த அன்னைக்கு சென்ற இடெல்லாம் அவர் மணிமகுடம் சூட்டிக்கொண்டே வருகிறார், அன்னைக்கு கிரீடத்தை சூட்டிக்கொண்டே வருகிறார். அந்த நேரத்தில் தான் அன்னை மரியாளுக்கு கிறிஸ்தவர்களின் சகாயி, சகாயி என்றால் உதவி செய்பவர்கள் அப்படின்ற அர்த்தம். பிறகு இந்த ஜெயராக்கினி அம்மாவுடைய விழா, ஜெயராக்கி அன்னையினுடைய விழா அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி திருத்தந்தை 13ஆம் கிரகரி அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு 1913 போர்ச்சுகல் தேசத்தில் இருக்கிற பாத்திமா நகரில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த பொழுது, நீங்க யாருமா, உங்களை நாங்கள் என்னான்னு சொல்லட்டும் அப்படின்னு கேட்கிற நேரத்தில் அந்த அன்னை தன்னை அறிமுகப்படுத்தது, நாமே ஜெபமாலையின் அன்னை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அங்க 5ஆம் பத்திநாதர் 1913 10ஆம் பத்திநாதர் வேற ஒரு திருத்தந்தை. ஆக அன்னை மரியாள் வரலாற்றில் நிகழ்த்திய அதிசயங்கள் 1 2 கிடையாது. எப்பொழுதெல்லாம் திருச்சபை ஆபத்தில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அன்னை மரியாள் உதவிக்கு வந்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, பாஸ்கு காலத்தில் இருக்கிற நமக்கு இந்த அன்னையினுடைய வணக்க மாதத்தில் இந்த ஜெயராக்கினி அல்லது வெற்றியின் அரசி, வெற்றியின் அன்னையினுடைய விழாவை கொண்டாடுவது எவ்வளவு சிறந்தது என்று நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டாம். காரணம், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் சலேசிய பள்ளியில் படித்தவர், போர்டிங் ஸ்கூலில் படித்தவர். சின்ன வயசுலேருந்து சலேசியன் ஃபாதர்ஸ் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் குட்டி பிள்ளைங்களுக்கு 3 அருள் இருந்த மாதிரி சொல்லிட்டு போ. 1 திருத்தந்தையினுடைய கருத்துக்காக, 2வது உங்கள் அப்பா அம்மாவுடைய கருத்துக்காக, 3வது உன்னுடைய ஒகேஷனுக்காக. நான்லாம் இங்கே நின்று மாதாவை பற்றி பேசுறதுக்கு காரணம் 7ஆம் கிளாஸில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த சின்ன மரியாதையினுடைய பக்தி. 24ஆம் தேதி வந்தால் சகாய அன்னைக்கு கடிதம் எழுதுவோம். அன்புள்ள அம்மா, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை எழுதுகிற மாதிரி நாங்கள் கடிதங்கள் எழுதி அந்த விண்ணப்ப பெட்டிசலுக்குள்ளே போடுவோம். அதை ஃபாதர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதில் எரித்து அன்னைக்கு காணிக்கையாக செலுத்துவோம். இதெல்லாம் சின்ன சின்ன குழந்தைத்தனமான ஒரு விஷயங்களாக இருக்கலாம். இதனால தான் திருத்தந்தை பிரான்சிஸ் 2013 தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் இரவு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்த நாள் காலையில் சாதாரண ஒரு காலில் கிளம்பி ரோம் நகரத்தின் மையத்தில் இருக்கிற மேரி மேஜர் அன்னை மரியாளுக்கான பேராலயத்திற்கு சென்று, அம்மா தாயே, நான் எத்தனை வருஷம் திருச்சபை வழிநடத்த போறேன்னு தெரியல, எத்தனை வருஷம், 1 வருஷமா இருந்தாலும் 1 மாசமா இருந்தாலும் என்னுடைய இந்த பாப்பிரை காலத்தை உங்க பாதத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் உலக நாடுகளுக்கு அவர் சென்ற நேரத்திலலாம் அந்த ஆலயத்திற்கு போய் அன்னை மரியாள் முன்னால ஜெபம் பண்ணிக்கிட்டு அதற்கு பிறகு தான் அவர் திருப்பயணத்தை தொடங்குவார். கடைசியில் அவருடைய எளிய ஆசையாக வத்திக்கான்
பேதுருவுடைய பேராலயத்தில் வழக்கமாக எல்லா திருத்தந்தைகளையும் அடக்கம் செய்வாங்க. எனக்கு அந்த இடத்துல வேண்டாம், எங்கள் அம்மா மடியிலே என்னை படுக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த அன்னை மரியாளுடைய பீடத்திற்கு நடுவில் இருக்கிற சின்ன ஒரு இடத்துல சாதாரண ஒரு சவப்பெட்டியில், எனக்கு எந்த பதவி பட்டெல்லாம் போடாதீங்க, வெரி ரெவரண்ட் ஃபாதர், பேரருட் தந்தை, அல்லது வணக்கத்துக்குரிய தந்தை, அல்லது இந்த மோஸ்ட் ரெவரண்ட், அல்லது போப்பு, இந்த மாதிரி எதுவும் போடாதீங்க. என்னுடைய பேர் பிரான்சிஸ், அதனால பிரான்சிஸ்குஸ் அப்படிங்கிற என் பேரை மட்டும் போடுங்க, அதில் எந்த டெக்கரேஷனும் இருக்கக்கூடாது என்று அன்னை மரியாளுடைய எளிமை, அன்னை மரியாளுடைய பிறரன்பு, அன்னை மரியாளுடைய கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, விசுவாசம், எதிர்நோக்கு, இவற்றின் சாட்சியாக வாழ்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அந்த அன்னையினுடைய மடியில தான் இன்றைக்கு துயில் கொண்டிருக்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, அன்னையினுடைய இந்த விழாவை கொண்டாடுகிற நாம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 3 வாசகங்களையும் கொஞ்சம் அப்படி ஷார்ட்டா பார்க்கும் பொழுது, முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் 6வது அதிகாரத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திருச்சங்கத்தார் திருத்தூதர்களை கூப்பிட்டு, நீங்க என்ன இப்படி இயேசுவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இனிமேட்டு பேசிங்கன்னா உங்களை நாங்கள் அடிப்பு நைய புடைத்து அடிச்சு நொறுக்கி, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பயம், திரு ஏடுகளை திருச்சட்டங்களை கற்றுத்தேர்ந்த நமக்கே இப்படி பேச தெரியலையே, இவங்க எல்லாம் சாதாரண மீனவர்கள், சாதாரண மக்கள், இவங்க இவ்வளவு அதிகாரத்தோடும் வல்லமையோடும் பேசுகிறார்கள் என்று குலை நடுங்கி போய் அச்சத்திலும் பயத்திலும் இயேசுவை பற்றி நீங்கள் மீண்டும் பேசக்கூடாது அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் திருத்தூதர்கள், நாங்கள் காதால் கேட்டதையும் கண்களால் பார்த்ததையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது, நாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிவதா அல்லது அற்ப மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதா அப்படி என்று கடவுளுக்கு மட்டுமே கீழ்ப்படிவோம் என்று இயேசுவை இன்னும் உறக்கமாக அறிவிக்கிறார்கள் திருத்தூதர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ மனிதர்களா கடவுளா என்றால் நாம் யாருக்கு செவி சாய்க்க வேண்டும்? கடவுளுக்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும். முதல் வாசகம். 2வது வாசகம் பார்த்தீங்கன்னா திருவெளிப்பாடு, திருத்தூதர் யோவான் எழுதிய புத்தகம். செம்மறி ஆடு, நமக்காக துன்பப்பட்டு பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆடு, அந்த ஆடு இன்றைக்கு மாட்சிமையும் மேன்மையும் பெறுகிறது என்கிற அந்த திரு காட்சியை தான் இன்னைக்கு திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இங்க உட்கார்ந்து இருக்கிற யாருமே பில்கேட்ஸுடைய சொந்தக்காரவங்க கிடையாது, ட்ரம்ப்புடைய சொந்தக்காரவங்க கிடையாது, அம்பானி அதானி சொந்தக்காரவங்கலாம் கிடையாது. எல்லாருக்கும் வீட்டில் பிரச்சனை, வீட்டுக்கு ஏற்ற வாசப்படின்னு சொல்லுவாங்க. 1008 பிரச்சனையோட, 1008 கன்ஃபியூஷனோட, டென்ஷனோட, குழப்பத்தோட, உடல் வலியோட, மனவேதனையோடு இங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். துன்பப்படுகிற, கஷ்டத்தில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்லுகிறார், துன்பப்படுபவர்களே, வேதனைப்படுபவர்களே, உங்களுக்கு முன்னாவே, உங்களுக்கு முன்னமே இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் மனிதனாக உங்களைப் போல பிறந்து பாவத்தை தவிர அனைத்திலும் உங்களைப் போல நான் சோதிக்கப்பட்டேன், என்னுடைய வாழ்க்கையில புறக்கணிக்கப்பட்டேன், ஏமாற்றப்பட்டேன், உடல் ரீதியாக மன ரீதியாக துன்புற்றேன், 3 மணி நேரம் இரத்தத்தை சிந்தி சிலுவையில தொங்கி உங்களுக்காக நான் உயர விட்டேன். உங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தின் துன்பங்களை அனுபவித்த நான் இன்று சாவை வெற்றி கொண்டேன். இன்றைக்கு என்னுடைய தந்தையிடத்தில் இருக்கிறேன், உங்களுக்கான துணையாளரை அனுப்புவேன், உங்களுக்காக அறையை நான் மேலிடத்தில் ஏற்பாடு செய்ய போகிறேன் அப்படி என்று வல்லமையோடு துன்புறுகிற உங்களுக்கும் எனக்கும் ஆறுதல் தருகிற துன்புறும் ஊழியராகிய இயேசுவையும் அந்த துன்பத்தை வென்ற செம்மறியாட்டை பற்றியும் தான் 2வது வாசகம் திருவெளிப்பாட்டில் கூறப்பட்டிருக்கிறது. 3வது வாசகம் யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம். ஆக்சுவலா விவிலிய அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வது என்ன என்றால் 20 அதிகாரம் தான். நேத்து அந்த 20வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் முடிச்சிருப்பார் அவருடைய நற்செய்தியை. அதாவது நான் கண்டதையும் கேட்டதையும் எழுதணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை புத்தகங்களாலும் முடிக்க முடியாது. நேத்தே முடிச்சு 20வது அதிகாரம் முடிஞ்சிடும். இன்னைக்கு ஃபாதரை வாசிச்சது 21வது அதிகாரம் பிற்சேர்க்கை, பின்னால இதை சேர்த்திருக்கிறார்கள். இதுல என்ன அப்படி என்றால், இயேசு முதலாக திருத்தூதர்களை அழைப்பார். அழைத்து ஒரு வாசகத்தை பேதுருவிடத்தில் சொல்லுவார். யாரா சொல்ல முடியுமா? பேதுரு, இனிமேல் உங்களை மனிதர்களை சொல்லுங்க சத்தமா, இனிமேல் உங்களை மனிதர்களாய் பிடிப்பவர்களாக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இனிமேட்டு உங்களை மனிதர்களாக பிடிப்பவர்களாக்குவேன். அதனால தான் திருத்தந்தையினுடைய அதிகார மோதிரத்தில் மீனவர் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கும். திருத்தூதர் பேதுருவுக்கு கொடுத்த அந்த அதிகாரம் சொன்னாரா,
3 வருடம் வாழ்ந்தாங்களா? ஆனால் இயேசுனுடைய இறப்புக்கு பிறகு பல இடத்துல அவர் உயிர்த்தெழுந்து காட்சி கொடுக்கிறார். மகதலேன் மரியாள் வழியாக காட்சி கொடுக்கிறார். பூட்டியிருந்த அறையில் காட்சியை கொடுக்கிறார். எம்மாவுஸ் என்ற சீடர்கள் வழியாக காட்சியை கொடுக்கிறார். இவங்க எதுவுமே நம்பல. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? திருத்துதர் பேதுருவோடு சேர்த்து 6 பேர். குடும்ப தலைவனாக இருக்க வேண்டிய பேதுரு இன்றைக்கு நான் மீன் பிடிக்க போகிறேன். அட பாவி, உன்னை மனிதர்களை பிடிப்பவனாக்குவேன் என்று சொன்னார். இன்றைக்கு எல்லாத்தையும் விட்டுவிட்டு, ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை விட்டுவிட்டு, அழைப்பை விட்டுவிட்டு, உயர்த்திய இடத்தை விட்டுவிட்டு மறுபடியும் நான் மீன் பிடிக்க போறேன்னு அவர் போறாரு. அவருக்கு பின்னால ஆட்டு மந்தையர்களாக இருந்த மற்ற 5 சீடர்களும் நாங்களும் உங்களோடு வருகிறோம் அப்படி என்று ஆண்டவர் கொடுத்த மாண்பை தூக்கி எறிந்துவிட்டு பழைய பாவ வாழ்விற்கு செல்லுகிறார்கள் பேதுருவும் மற்ற 5 சீடர்களும். அன்புமிக்க பிள்ளைகளே, கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நான் வேண்டின ஜெபம் கிடைக்கல சாமி, நானும் எத்தனை முறை தான் மெழுகுதிரி ஏற்றுறது, நானும் எத்தனை முறை தான் அந்தோனியார்கிட்ட போகிறது, நானும் எத்தனை முறை தான் அம்மாவுக்கு மாலை போடுறது, நானும் எத்தனை முறை தான் புடவை சாத்துறது, என் குடும்பத்தில் அதிசயமே நகழல. அதனால் அங்கே யாரோ மந்திரிக்கிறாங்களாம், சீட்டு கட்டுறாங்களாம், அங்கே போனால் எல்லாம் நடக்குதான், பொண்ணுக்கு வரனே அமைய மாட்டேங்குது, ஒரே ஒரு முறை இந்த பூஜாரிகிட்ட மந்திரிச்சிருங்க எல்லாம் சரியாக போய்ட்டுன்னு சொல்கிறாங்க. அடிக்கடிலாம் போகலை சாமி, இந்த ஒரு முறை மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன், வேணாம். அடுத்தது இங்கே எதை மந்திரிச்சு கொடுக்குறாங்களாம், இங்கே எதை கட்டுனா குடும்பத்தில் உள்ள எல்லா கட்டும் அவுந்து போயிடுமா அப்படி என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற அழைப்பை மறந்து, திருமுழுக்களை உங்களை சுவிகார பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட அந்த கடவுளை மறந்து, ஒவ்வொரு முறையும் தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் உணவாக கொடுத்து அதை உட்கொண்டு அதனுடைய மேன்மையை மறந்து, உறுதி பூசுதலில் தன்னுடைய கொடைகளாலும் கடிகளாலும் நம்மை நிரப்பியதை மறந்து, இன்றைக்கு பூஜாரிகள் பின்னாகவும் பாஸ்டருங்க பின்னாலவும் இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை விசுவாசிகள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உங்களையும் என்னையும் பார்த்து தான் கேட்குறாரு, நீங்களும் மறுபடியும் மீன் பிடிக்க போறீங்களா, நீங்களும் மறுபடியும் என்னை மறந்து விட்டு போகிறீர்களா அப்படி என்று. அன்பு மிக்கவர்களே, போனாங்க. எதுக்கு போனாங்க? மீன் பிடிக்க போனாங்க. ஆனால் மீன் கிடைச்சதா? விவிலியத்தில் ஒரு மீன் கூட கிடைக்கல, ஒரே ஒரு மீன் கூட கிடைக்கல. என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவரை விட்டு போயிட்டு குடும்பத்தில் ஆசீர்வாதம் கிடைக்குன்னா வாய்ப்பே கிடையாது. ஆண்டவரை விட்டு பிரிந்து நீங்க எவ்வளவுதான் டெக்னிக்கலா, எவ்வளவுதான் அதிகாரம் படைத்தவர்களாய், எவ்வளவுதான் சிபாரிசு வச்சு நீங்க இரவு முழுவதும் திருத்தூதர்கள் முயற்சி செய்தது போல எத்தனை ஆண்டுகள் நீங்கள் கடவுளை பிரிந்து முயற்சி செய்தாலும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. காரணம், ஒரு மீன் கூட அவர்களால் பிடிக்க முடியவில்லை. அன்பு மிக்கவர்களே, கரைக்கு திரும்பி வராங்க. வருகிற நேரத்தில் தூரத்தில் பகல், அதாவது இரவு முடிந்து காலை வெளிச்சம் தெரிகிறது, அதிகாலை. நம்முடைய வாழ்க்கையில் கலங்கரை விளக்கம், நம்முடைய வாழ்க்கையில் விடியல் என்று பார்த்தால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். படகுல சோர்ந்து போய் திரும்ப வர நேரத்தில் ஆண்டவர் கரையில் நிற்கிறார். பார்த்து அந்த இடத்துல கேட்கிறார், பிள்ளைகளே மீன் ஒன்றும் அகப்படவில்லையா? இங்க ஒரு சிக்கல் இருக்கு. பிள்ளைகளேன்னு சொன்னதால கத்தோலிக்க ப்ராட்டஸ்டன்ட்ஸ் தான் இதை நிறைய பண்றது. பெந்தகோஸ்தேக்காரர் ஏசப்பா ஏசப்பா, ஏசு அப்பா கிடையாது, ஏசு மகன். பாசத்தில் வேணா சொல்லலாம். இறையில் கூற்றின்படி இயேசு அப்பா கிடையாது, நமக்கு தந்தையாகிய கடவுள் தான் அப்பா, இயேசு மகன், தூய ஆவியார். குழப்ப வேண்டாம் தயவு செய்து. பிள்ளைகளே அப்படி என்றால் அந்த மொழிபெயர்ப்பில் பிள்ளை அப்படி என்றால் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் என்று கூட அது மொழிபெயர்க்கப்படும். ஆகவே இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏசப்பா சொன்னால் பாவமா? பாவம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் தந்தை மகன் தூய ஆவி, இயேசு நம்முடைய மீட்பர், இரட்சகர், நம்முடைய சகோதரர் அப்படிங்கிற எண்ணத்தில் தான். சரி, பிள்ளைகளே மீன் ஒன்று அகப்படவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? வலைகளை வலது பக்கம் போடுங்கள்ங்கிறார். மணமகள் புதுசாக வீட்டுக்கு வரவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? இடது காலா வலது காலா? வலது கால தானே. வலது என்று சொன்னால் மங்களம், ஆசீர்வாதம், நிறைவு, முழுமை. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வலைகளை வலது பக்கம் போடுங்கிறாரு. போடுறாங்க.
வலைகள் கிழிகிற அளவுக்கு, பீந்து போகிற அளவுக்கு இன்றைக்கு மீன் கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு அந்த வலது என்பது சரி, பூரணம் அல்லது முழுமை, ஆசீர்வாதம் நிறைந்த இறை வார்த்தையை கேட்டு எந்த குடும்பத்திலெல்லாம் நம்ம நடக்கிறோமோ அந்த குடும்பங்களில் ஆசீர்வாதங்கள் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் என்பதையும் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. கீழ்ப்படிந்தார்கள், அவர்களுக்கு வலைகள் கிழிகிற அளவுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நீங்களும் நானும் இறை வார்த்தையை கேட்டு அதுபடி நடந்தோம் என்றால் எவ்வளவு ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் என்பதற்கு இதைவிட ஒன்றும் சான்று நமக்கு கிடைப்பதற்கு இல்லை. அடுத்தது முக்கியமான ஒரு எத்தனை பெரிய மீன்கள் கிடைத்தது இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில்? 13, 12, சத்தமா சொல்லுங்க யாராவது. 153. ஒரு கணக்குக்கு வருவோம். விவிலியத்தில் 153 தான் கொடுத்துருக்கு. ஏன் இந்த நம்பருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, ஜெரோம், புனித எரோனிமஸ் அவர்களுடைய விவிலிய இதில் விளக்கத்தில் 153 என்கிற எண் என்ன குறிக்கிறது என்றால், மீனவர்கள் யாராவது நண்பர்கள் இருந்தால் தெரியுங்க, கடப்புறத்துலேருந்து யாராவது இருந்தால் சொல்லுங்க. கடலில் இருக்கிற மொத்த மீன் வகைகள் 153. கடலில் இருக்கிற மொத்த மீன் வகைகள் 153. பேதுருவை பார்த்து உன்னை மீன்களை பிடிப்பவனாக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய ஒரு தொடர்ச்சியாக வார்த்தையை கீழ்ப்படிந்ததால் கடலில் இருக்கிற 153 வகை மீன்களையும் அவர்கள் பிடித்தார்கள் என்றால், இறை வார்த்தை உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் சேர வேண்டும், அனைத்து மக்களையும் கிறிஸ்துவின் சீடர்களாக்க வேண்டும் என்கிற ஒரு குறியீடு தான் 153. சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், கத்தோலிக்க திருச்சபையில உலகத்தினுடைய மொத்த நாடுகள் 153. ஆனா இப்போ யுஎன்ஓ, ஐக்கிய நாட்டு சபை ஏற்றுக்கொண்டது 195. ஆனா ஒபிஷியலா இருந்தது 153ங்கிறாங்க. அப்ப உலக நாடுகள் அனைத்தையுமே இயேசுவுக்கு சீடராக்குவதற்காகவும் அந்த 153. அடுத்தது இன்னொரு ஒரு அப்பா பூச முடிஞ்சன்னு என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, அந்த 153 என்பது இயேசுவை 153 முறை சாட்டையால் அடிச்சாங்க ஃபாதர், அதனால தான் அந்த எண் அப்படிங்கிறாங்க. அதனுடைய ஒரு காரணமாகத்தான் நம்ம இறையிறக்க ஜெபம் சொல்லக்குள்ள 153 இறையிறக்க மன்றாட்டுகளை வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி என்றால் இயேசுவின் சீடராக எல்லாரையும் மாற்றுவதற்கு உலகம் அனைத்தும் அழைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் ஒரு கருத்து. அடுத்து முக்கியமானது, இயேசு அவர்களை உணவுக்கு அழைக்கிறார், அவர்களுக்கு உணவு தயார் செய்கிறார். உணவு என்பது புத்துணர்ச்சி தரக்கூடியது. உணவு என்பது கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் அதை உண்ணுகிற பொழுது இரத்தமாகவும் ஆற்றலாகவும் மாறுகிறது. அந்த உணவு எப்படி மாறுதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உணவை நம்ம பார்க்கலாம், சுவைக்கலாம், ஆனால் அது ஆற்றலாக மாறுகிறது. அதனால தான் திருவிருந்துக்கு நம்மை அழைக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் ஆற்றலை கொடுப்பதற்காகத்தான் அவர்களை அழைக்கிறார். அவர்கள் அப்பத்தை பிட்டு அந்த மீனெல்லாம் சாப்பிட்ற நேரத்தில் இயேசுவை கண்டு கொண்டார்கள் என்று இன்றைக்கு விவிலியத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அன்புமிக்க பிள்ளைகளே, திருப்பலி என்பது கத்தோலிக்க திருச்சபையில ஒப்பற்ற இதற்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஒப்பற்ற ஒரு ஜெப வழிபாடு, ஒப்பற்ற பலி இது. அதனால கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் கோயிலுக்கு வரக்கூடாது, அல்லது 3 முறை மட்டும் வரக்கூடாது. எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ திருப்பலி இந்த ஆலயத்தில் நிகழ்த்துகிற நேரத்தில் இந்த திருப்பலியில பங்கு பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடலோடும் இரத்தமாகவும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதனால பூசைக்கு வரவங்க மறைவுரை தொடர்ந்து கொள்ள வர்றது அல்லது நற்கருணை பாதி பெற்றுக்கொண்டு ஓடி போறது, இதிலெல்லாம் முழு பலன் நமக்கு கிடைக்காது. தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் இருக்கிற நேரத்தில் திருப்பலியினுடைய பேரு பலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்பதையும் கடைசி ஒரு பாயிண்டாக இன்றைக்கு இது குறுகிய பாடம் வாசித்தாலும் அது வரல, பெரிய பாடத்தில் இருக்கு. இயேசு திருத்தூதர் பேதுருவை பார்த்து 3 முறை ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி அது? டக்குன்னு சொல்லுங்க, நான் முடிச்சிடறேன். யோவானின் மகனான சீமோனே, நீ என்ன அன்பு செய்கிறாயா? நியாயமா பார்க்க போனா யாருங்க சாரி கேட்டிருக்கணும்? 3 வருஷம் கூட இருந்துட்டு இவரை எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. யாரு 3 முறை மறுதளிச்சது? பேதுரு. அடுத்தது
மகதலேன் மரியாளும் பெண்களும் வந்து சொல்றாங்க, நாங்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டோம். நம்பினாரா? நம்பல. எம்மாவுஸ் சென்ற சீடர்கள் வந்து கேட்குறாங்க, நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம். நம்பினாரா? நம்பல. அவர்கள் இருந்த அறைக்குள்ளே வங்கிறார், அப்பவும் நம்பல. இதெல்லாம் சும்மா அப்படின்னு மறுபடியும் அவரும் கெட்டு போனது இல்லாமல் திருத்தூதர்களையும் கடை வச்சு இழுத்துட்டு போய் இன்னைக்கு மீன் பிடிக்க வச்சு பெரும் பாவத்தை செய்த பேதுரு தான், ஆண்டவரே நான் இவ்வளவு பாவம் பண்ணியும் நீங்கள் என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, என்ன நீங்கள் அன்பு செய்கிறீங்களா தானே கேட்டிருக்கணும். ஆனால் இது தாங்க இறை அன்பு. எத்துணை பாவிகளாக நீங்களும் நானும் இருந்தாலும், எத்துணை துரோகங்களை கடவுளுக்கு நீங்களும் நானும் செய்திருந்தாலும், கடவுளுடைய அன்பு பேரன்பு. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். அதனால இறைவனுடைய இதயத்தில் நமக்கு எப்பொழுதுமே இடம் உண்டு. பாவம் செய்து தன்னை யூதாஸ் இஸ்காரியத்தை விட பல மடங்கு தனக்கு துரோகம் செய்து தன்னுடைய சீடர்களை தீய வழியில வழிநடத்தி சென்ற பேதுருவை பார்த்து ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை கேட்கிறார், என்னை நீ அன்பு செய்கிறாயா? என் ஆடுகளை பேணி வளர். முதல் முறையும் 3வது முறையும் 2வது முறை என் ஆடுகளை மேய் அப்படி என்று. கத்தோலிக்க திரு அவையில் திருச்சபையினுடைய பாரம்பரியம் திருத்தூதர் பேதுருவனுடைய பதிலியாகத்தான் இன்றைக்கு திருத்தந்தையர்கள் இருக்கிறார்கள். திருத்தந்தையினுடைய பதிலிகளாகத்தான் மறைமாவட்ட பேராயர்கள் இருக்கிறார். அவருடைய பதிலியாகத்தான் நம்முடைய பங்கு தந்தை இருக்கிறார். ஆகவே கத்தோலிக்க பாரம்பரியம் என்பது எளிதானது அல்ல. கத்தோலிக்க பாரம்பரியம் என்பது 2000 ஆண்டுகளாக கொஞ்சம் கூட உடையாமல் பிசிறு தட்டாமல் இன்றைக்கு கூட இருக்கிறது. அப்படி என்றால் திருச்சபை அன்பு செய்வது, உங்களுடைய ஆன்ம மேய்ப்பர்களுக்கு மதிப்பு கொடுப்பது, உங்களுடைய ஆன்ம மேய்ப்பர்களை பாதுகாப்பது, பராமரிப்பது, நல்லது செய்யக்குள்ள அவர்களுக்கு தட்டி கொடுப்பது, உதவி செய்வது, ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் அமர்ந்து அவரிடத்தில் ஒரு சகோதரனை போல பேசுவது நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய கடமை. இதைத்தான் இந்த விழாவினுடைய இந்த நவநாட்களுடைய செய்திகளாக உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன். ஆகவே இறைவனுடைய பேரன்பு நம்மை சூழ்ந்திருக்கிறது. தண்டிப்பதில் அவர் எப்பொழுதுமே நமக்காக காலம் தாழ்த்துகிறார். மன்னிப்பதில் விரைவாக இருக்கிறார். பேரன்பு காட்டுவதில் உயர்வாக இருக்கிறார். இது அனைத்துமே நம்முடைய அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிற நேரத்தில் இந்த அன்பை முற்றிலும் உணர்ந்தவளாய், நமக்கு வெற்றியை பெற்று தருபவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆன்மீக பயணத்தில் இயேசுவிடம் செல்வதற்கு நல்ல ஒரு அழகான பாதுகாப்பான ஒரு வழித்துணையாய் அன்னை மரியாள் இருக்கிறார். எந்தெந்த குடும்பத்தில் எல்லாம் அன்னை மரியாள் இடத்துல உங்க பிள்ளையையும் உங்க குடும்பத்தையும் ஒப்படைக்கிறீர்களோ, திருச்சபையை காத்தது போல, திருச்சபை வழி நடத்துகிறது போல, திருச்சபைக்காக பரிந்து பேசுவது போல அன்னை மரியாள் உங்களையும் காப்பார், என்னையும் காப்பார், நம்முடைய குடும்பங்களை வழி நடத்துவார். ஆகவே ஜெயராக்கினி அம்மா எங்க பாதுகாவலி என்று சொல்வதில் மட்டும் மகிழ்ச்சி கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த அன்னை அன்னையாக பிரசன்னமாக இருக்க வேண்டும், அரசியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் வழி நடத்துகிற இடத்துல அவளை நம்ம வைக்க வேண்டும். ஆகவே இந்த அருமையான தினத்துல இறைவனுடைய அன்பை உணர்ந்த நாம் அன்னையினுடைய பாதுகாப்பை இந்த திருப்பலியின் வாயிலாக தொடர்ந்து செபிப்போம். ஆமேன்.